இந்த சம்பவம் 29ஆம் தேதி அந்த மாணவியுடைய இறப்புக்கு அடுத்து நாங்கள் கடந்த நாட்களில் இதை பற்றியான பூர்ண விசாரணை ஒன்றுக்காக நான் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நான் பரிசோதித்து எடுத்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக, அதாவது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் தான் இதில் ஆரம்ப சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த மாணவி ஒரு மன வைத்தியரிடமிருந்து அந்த வைத்தியம் பெற்றதாகவும், அது மட்டுமல்லாமல் அதற்கான உரிய நடவடிக்கைகளுக்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்தது என்பதற்காக குற்றச்சாட்டுக்கு பிறகு அந்த மாணவிக்கான ஒரு JMO ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் அந்த மாணவியை பற்றியான பின்புலன், அதாவது பாடசாலையில் அவருடைய தகமைகள் திறமைகள் பற்றியும், அவர் பழக்கப்பட்ட நண்பர்கள் சிநேகிதிகள், அவர் கல்வி கற்ற பாடசாலை போன்ற அனைத்திலும் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் தயாரித்து நாங்கள் இப்போது ஒரு ஃபைல் தயாரித்திருக்கின்றோம். அதில் இன்னும் மேலதிகமாக அவர்களுக்கு இந்த மரணத்துக்கு பிறகு அந்த தாய் தந்தையருக்கு நான் 5ஆம் தேதி அதிகாலையில் NCPA, அதாவது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு உரிய முறைப்பாடு ஒன்று செய்வதற்காக குறிப்பிட்ட போதிலும் 4 நாள் கடந்தும் இதுவரையும் அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்காக இதுவரை முன்வரவில்லை. அதே போலவே அவர்களுக்கு நாங்கள் இன்று இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மகஜர் ஒன்று கையளிப்பதற்காக கல்வி அமைச்சுக்கும் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சுக்கும் வருவதாக கூறிய போதும் அவ்வேளையில் நான் கூறியது மகஜர் சமர்ப்பிப்பதற்கான சாத்தியம் உண்டு, சந்தர்ப்பம் வழங்கப்படும். ஆனாலும் அவர்கள் பெற்றோர்கள் எம்மிடம் சந்திக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் இன்றும் வரவில்லை. ஆகவே நாங்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் அவர்கள் எங்களை சந்திப்பதற்காக கூறியிருக்கின்றார்கள். எனவே நான் கூற விரும்புகின்ற ஒரு விடயம்தான், இதில் முகநூலிலோ அல்லது சமூக வலைதளங்களிலோ நீதியை கோர முடியாது. எங்களுக்கு இந்த உரிய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு தேவையாக இருந்தால் அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அவ்வாறான நிலையத்துக்கு சேர வேண்டும். அதே போல துரிதமாக இந்த நடவடிக்கைக்கான இந்த நடந்த சம்பவத்துக்கான நீதியையும் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறான நீதியை வழங்குவதற்கான சரியான பாதை, அணுகுமுறை, பொறிமுறை நாங்கள் இந்த சமுதாயத்தில் சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதை தவிர்த்து இந்த சமூக வலைதளங்களிலோ ஏனைய சமுதாய அமைப்புகளோ இந்த சட்டத்தை சட்டத்தை கையில் எடுத்தால் இந்த நாட்டில் அமைதி நிலவாது. ஆகவே நாங்கள் கூறுகின்ற உறுதியான விடயம்தான், அந்த சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு அந்த நீதியை கண்டறிவதற்காக, நீதி கோருவதற்காக உரிய அமைப்புகளுடன் தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மகளிர் மற்றும் சிறுவர் துறை அமைச்சர் பதிலை கேட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், 16 வயது குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பாரி மன உளைச்சலில் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னை தேடி வரவில்லை அல்லது புகார் செய்யவில்லை என்று சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். தயவுசெய்து உங்கள் அதிகாரியை வீட்டுக்கு அனுப்புங்கள், போலீசாரை அனுப்புங்கள், உங்கள் அமைச்சர் அதிகாரியை அனுப்புங்கள், பேசுங்கள். தங்களது பிள்ளையை இழந்தவர்கள் தான் துன்பம் தெரியும், துயரம் தெரியும், கஷ்டம் தெரியும். எனக்கும் பிள்ளைங்க இருக்கிறது தெரியும், எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் நினைக்கிறேன் தெரியும். ஆகவே அப்படி சொல்லாதீர்கள். ஆகவே கலையக்காரர்கள் அல்ல, கலையக்காரர்கள் அல்ல, பயங்கரவாதிகளும் அல்ல. அவர்கள் தன் பிள்ளையை இழந்து அந்த குடும்பத்துக்கு சார்பாக நிறைய சமூகத்தை சார்ந்து நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் சட்டத்தை கையில் எடுக்கவில்லை. அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து சட்டத்தை கையில் எடுப்பது என்பதல்ல. கதை அப்படி திசை திருப்ப வேண்டாம், தயவு செய்து நம்ம செய்ய வேண்டாம். அடுத்து இந்த பிள்ளையை எதேச்சதிகமாக பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு நீங்கள் மனநோயாளியாக முயற்சி செய்கிறீர்கள், சொல்ல வேண்டாம். அது நானே நாகரிகமாக பிள்ளை பேரை சொல்லவில்லை, பாடத்தை பேரை சொல்லவில்லை, இதை சொல்லவில்லை, நான் வெளிப்படுத்த முடியும் எனக்கு. ஆனால் நீங்கள் பிள்ளையை மனநோயாளி என்று பாராளுமன்றத்தில் பேசுகிறீர்கள், அது அவமானப்பட வேண்டும். நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். அப்படி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்லை, இதை தெளிவுபடுத்திக் கொள்ள தேவைக்கு மாத்திரம்தான். ஏனென்றால் நான் அந்த குழந்தையை பற்றி, அந்த பிள்ளையை பற்றி, அந்த மாணவியை பற்றியோ பாடசாலை பற்றியோ ஆசிரியரை பற்றியோ நான் எந்த ஒரு பெயரையும் குறிப்பிடவில்லை. இதில் நான் கூற விரும்புவது இல்லை, நான் அந்த புள்ளையை பற்றி நான் அதுல நான் சொல்ல வந்த ஒரு நிமிடம், மாணவியை பற்றி கூறிய விடயம், அந்த மாணவியை பற்றி கூறிய விடயத்தில் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், அந்த மாணவி
அந்த மாணவியை பற்றி எங்களுடைய போலீஸ் விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை தொடர்ந்து தான் நான் இந்த உறுதியை கூறுகின்றேனே தவிர இந்த சம்பவத்தில் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் கூட என்னை சந்திக்க வர முயன்ற போது நான் அந்த பெற்றோர்களை என்னுடைய சந்திக்க கூறினேன். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அங்கு அந்த நிலையில் அவர்கள் பெற்றோர்கள் எவருமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அந்த மாணவர்களுடைய அந்த மாணவி படித்த பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் அங்கு இருக்கின்றதாகத்தான் அவர் எங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் கூற விரும்புகின்ற விடயம், சட்டம் என்பது சட்டத்தின் தொடர்பு கொண்ட நிறுவனங்களின் ஊடாக சட்டத்தின் நீதி நியாயம் பெற வேண்டுமே தவிர அந்த சட்டத்துக்காக வேண்டி நாங்கள் மக்கள் அந்த சட்டத்தை அல்லது சட்டத்தையோ அந்த நீதிக்காக வேண்டி மக்களுக்கு நீதி கோர முடியும். ஆகவே இதை எந்த ஒரு காரணம் கொண்டும் இதை திசை திருப்ப வேண்டாம். அந்த சமர்ப்பிக்கப்பட்ட அந்த மாணவியை பற்றி உள்ள தகவல்களை மாத்திரம்தான் நாங்கள் கூறுகின்றோம். ගරු මූලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි, මේ සම්බන්ධයෙන් මම අද දිනේ බම්බලපිටිය පොලිස් ස්ථානයෙන් විමසා පැනලා මේ ගියා. හරිතුමනි, කිසිදු අඩුවට කොළඹ ඉන්න පාසලේ දෙවෙනි සිදුවීම තමයි ඒ පාසලේ ඉඳලා අස් කරලා සම්බන්ධ වෙච්ච මූලාසනාරුවට මන්ත්‍රී ගරු මූලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි, මේ සම්බන්ධයෙන් මම අද දිනේ බම්බලපිටිය පොලිස් ස්ථානයෙන් විමසා සිටියා. ඒ විමසා සිටි අවස්ථාවේදී ගරු මූලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි, දැනටමත් මේ සම්බන්ධයෙන් නීතිමය ක්‍රියාමාර්ග අරගෙන තිනවා. බී වාර්තාවක් මගින් ගරු අධිකරණයට දැනුම් දීලා තිනවා. ඔහු අත්අඩංගුවට අරන් තිනවා. ගරු අධිකරණයේ වැඩක් තමයි අපදෙනවද නැද්ද කියන කාරණේ තීරණය කරන්න අපි දේශපාලන අධිකාරියට කිසිසේත්ම හැකියාවක් නැහැ. ගරු මූලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි, අදාළ බම්බලපිටිය පොලිසිය මට වාර්තා කළා මේ සම්බන්ධයෙන් ඇත්තටම උද්ඝෝෂණයක් සිද්ධ වෙලා තියෙනවා. ඔබතුමා කියන එක ඇත්ත. ඔය සිත්ඇවුලක් ඇතිලා තියෙනවා. දැරිය සම්බන්ධයෙන්ුත් අපි කනගාටු වෙනවා. අපි හැමෝම කනගාටු වෙනවා. ගරු මූලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි, කිසිදු අඩුවක් නැතුව මේ වෙනකොට අදාළ නීතිමය ක්‍රියාමාර්ග ගනිමින් තිබෙනවා. වැඩිදුර වාර්තාවකුත් මේ පොලිසිය මගින් ගරු අධිකරණයට දැනුම් දෙන බව කිව්වා. මේට අදාළ උද්ඝෝෂණත් සම්බන්ධ වෙච්ච නිසා. ඒක නිසා මේ පිළිබඳ යුක්තියේ අඩුවක් සිද්ධ වෙලා නැහැ. මේක විමර්ශනය වෙනවා. කනගාටුව ප්‍රකාශ කරනවා මේ දැරියගේ තත්ත්වයට අදාළව. කිසිදු අඩුවක් මේ වෙනකොට සිද්ධ වෙලා නැහැ. කොමිසදී මන්ත්‍රීතුමා විවාදයකට යා යුතු දැන් සිදුවීම් දෙකක් මනින් අදහස් ඉදිරිපත් කරන්න. පළවෙනි සිදුවීම සිදු වුණේ ගිය අවුරුද්දේ අවසාන වෙලේ. එතන තමයි අර දකුණු කොළඹ ඉන්න පාසලේ. දෙවෙනි සිදුවීම තමයි ඒ පාසලේ ඉඳලා අස් කරලා මාසෙක පසුව එයා සමගාමීව කවුන්සලින් ගියා. ඒ ස්ට්‍රෙස් එක නිසා. පසුව තමයි එයා මිය ගියේ. අත්වෙනි තට්ටුවේ ඉඳලා පැනලා මිය ගියා. හරිද? ඒකට හේතු උනේ ටියුෂන් පන්තියේ හිටපු අර ගුරුවරයා අයිතිකරු අඩි තමයි ඉදිරිපිට එයාට බැනලා තියෙනවා. අවමානට වෙලා පත් වෙලා තියෙනවා. ඉන්සල්ට් වෙලා තියෙනවා. ඒකයි ස්ට්‍රෙස් උනේ. පළවෙනි සිදුවීම වෙනයි. ඒක තමයි පොලිසිය වාර්තා බී වාර්තා ඔක්කොම හරි. මේ සම්බන්ධව ඔයාලා බලන්න. සද්භාවයෙන් කියන්නේ මේක. දේශපාලන නෙවෙයි. දේශපාලන කතා කරනවා ඊයම පෙරද කතා කරනවා. කතා කරන්නේ නැහැ නේ මේ. බඩ අවස්ථාව තිබුණේ දේශපාලන කතා කරන්න. මැතිවරණ උණුදෙන මම ඒ වගේ මිනිහෙක් නෙවෙයි මම. සද්භාවයෙන් කියන්නේ. දෙවෙනි සිදුවීම කරේ ඔබලාගේ ජාති පස්සේ උතුරුන් සංවිධානයේ තමයි අයිතිකරු. ඒක කරගන්න. ඔය පක්ෂ දොස් කරනව නෙවෙයි. ඒක වැරදි. ඔයාලා බලන්න පොඩ්ඩක් මේක. නියෝජ්‍යමතුමා දෙවෙනි සිද්ධියට අදාළවත් ගරු මූලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි, බම්බලපිටිය පොලිස් ස්ථානාධිපතිවරයා මහට වාර්තා කරා දෙවෙනි සිද්ධියට අදාළවත් නීති කෘත්‍ය දැන් ආරම්භ වෙලා තියෙන්නේ කියලා. එච්චරයි. පොමිෂති අර්ජුන මන්ත්‍රීතුමා පොයින්ට් ඔෆ් ඕඩර් එක මොකද්ද? මේ සිදුවීමටම අදාළවද? මේ සිදුවීමට අදාළ நீங்கள் அப்படியான சொல்வதற்காக பெண் பிள்ளை பெண் துறையான அமைச்சர் செய்யக்கூடாது. நீங்கள் பிழையாது பிழையாது. உண்மையோ சரியோ சொல்லக்கூட அவசரப்பட்டு நான் சொல்லவில்லையே. நான் பல விஷயங்களை சொல்லாமல் தவிர்த்து கொண்டேன். பேரை கூட சொல்லவில்லை. කරුමැතිතුමිය
நான் அதில் கூற விரும்புவது எந்த ஒரு நான் அதை பற்றி என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதோடு நான் இந்த நடந்திருக்க சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதில் நான் கூறப்பட்டது அந்த தந்திருக்கின்ற ஆவணத்தில் குறிப்பிடப்பட்ட இருந்த அந்த நிகழ்வை தவிர நான் எதையுமே நான் என்னுடைய கையுடன் நான் சேர்த்து நான் மேலதிகமாக எதையுமே நான் கூறவில்லை. அந்த வந்திருக்கிற பி ரிப்போர்ட், ஜேமோ ரிப்போர்ட், அடுத்தது தான் அதுல இந்த நடந்திருக்கிற விசாரணைகளின் ஆவணங்களை தொடர்ந்து நான் குறிப்பிட்ட விடயத்தை தவிர நான் எந்த ஒரு விடயத்தையுமே நான் இதுல கையில் நான் இதை ஒன்றுமே நான் கூற இல்லை. அதே போல அந்த புள்ள மனநிலை பாதிக்க அப்படி அல்லது நாங்கள் சொல்றவர் இல்ல, நாங்கள் இதை நான் சொல்றது அந்த விடயங்கள் நான் அந்த புள்ள அந்த மாணவியுடைய நிலையை பற்றி உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம்னா அந்த அவ்வாறான சம்பவத்துக்கு முகம் கொடுத்த மன தாக்கம் ஏற்படுவது இயல்பானது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதை நிரூபிக்க வேண்டியதோ அதை உறுதிப்படுத்த வேண்டியதோ நாங்கள் அல்ல. அது வைத்திய ஆலோசனையின்படி சட்டத்தின் மூலமாக அது நிரூபிக்கப்படும். அது வைத்தியர்களால் நிரூபிக்கப்படுவதே தவிர நாங்கள் தீர்மானிக்கப்படுவதாக இல்லை. ஆகவே அவ்வாறான தாக்கம் எதுவும் நடந்திருந்தால் எதிர்வருகின்ற விசாரணைகளின் போது வெளிவரும் என்பதை தவிர நான் வேறொன்றும் கூற விரும்பவில்லை. ஏதாவது இந்த நான் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக ஏதாவது பிழையான சொற்கள் இருந்தால் அது ஹன்சாடில் இருந்து விலக்கிக் கொள்றதுக்கு நான் எப்பவுமே தயாராக இருக்கின்றேன். ஆகவே இது ஒரு அரசியல் ரீதியாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்றது நாங்கள் அனைவருமே நாங்கள் பெற்றோர்கள். ஆகவே எங்களுடைய முக்கிய குறிக்கோள் இந்த விசாரணைக்கான நீதி கிடைக்க வேண்டும். நாங்கள் அந்த நீதியை பெற்றுத் தருவதற்காக நாங்கள் துரிதமாக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம். நாளை காலை 10 மணிக்கு அந்த பெற்றோர்கள் எங்களை சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். ஆகவே அந்த வந்திருக்கின்ற விசாரணைகளின் அடுத்து நாங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு அதை பற்றியான தகவல்களை தரலாம்.